கட்சி ஆஃபீஸை அடித்து நொறுக்கினைய. தலைமை கழகம் என்பது தமிழ்நாடு முழுவதும் இருந்து 1.5 கோடி தொண்டர்களுடைய உயிர் மூச்சு அல்லவா? எங்கள் ஊனில் உணர்வில் உதரத்தில் கடந்திட்ட தலைமை கழகம் அல்லவா? லட்சம் மக்களுடைய கண்ணீரும் காயத்தையும் துடைக்கின்ற ஒரு அரும் கழகம் அல்லவா? எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வீட்டை தலைமை கழகமாக மாற்றினார். அன்னை ஜானகி அம்மா அவர்கள் அரசியல் களத்திலிருந்து விலகுகிற போது இதை நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று தானமாக கொடுத்துட்ட இடம் அல்லவா அது? அதை கட்டி காப்பாற்றியவர் புரட்சி தலைவி அம்மா இல்லையா? ஒரு கட்சி தலைமை கழகத்தை உருவாக்க முடியுமா? இன்னைக்கு அப்படிப்பட்ட இடத்தை அடிச்சு நொறுக்கி உடைச்சிங்களே, அது குற்றம் இல்லையா? காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து வைகை செல்வன், மரியாதைக்குரிய ஓபிஎஸ்ஐ பார்த்து கேட்கிறேன், அது தவறில்லையா? சட்டமன்றத்தில் என்ன செய்தீர்கள்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் மேடையில் தலைவர்கள் வீற்றிருக்கிறீர்கள், தொண்டர்கள் நீங்கள் விற்றிருக்கிறீர்கள், பெண்கள் வீற்றிருக்கிறீர்கள். ஓபிஎஸ் சாப்பாட்டில் மண்ணள்ளி போட்டோமானாம். ஆட்சி அதிகாரத்தில் 2016 ஆளும் கட்சி மீண்டும் ஆளுங்கட்சியாக வருவது என்பது சாதாரண விஷயமா? எவ்வளவு பெரிய கடும் போராட்டம்! அந்த போராட்டத்தை உடல்நலம் குன்றி இருக்கிற போதும் தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மைல்கள் தூரத்தை பயணம் மேற்கொண்டு அத்தனை மக்களையும் சந்தித்து வாக்கு சேகரித்து வெற்றி பெற செய்தாரே புரட்சி தலைவி அம்மா. அவர் மரணமடைந்து விட்டதற்கு பிறகு ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டு வந்தவர் அண்ணன் எடப்பாடியார். அந்த ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தது யார்? இதே ஓபிஎஸ் தானே. நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் நீங்கள் வாக்களித்தீர்கள். நீங்கள் உட்பட 11 12 சட்டமன்ற உறுப்பினர்கள். உங்களுடைய நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்து விட்டது. அண்ணன் எடப்பாடியார் வெற்றி பெற்று விட்டார். ஆனால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஒன்று சேர்ந்து மொத்தமாக தோல்வியடைந்திருந்தால் அம்மா அவர்கள் கொண்டு வந்த ஆட்சியை அடியோடு கவிழ்ந்திருக்கும் அல்லவா? இவ்வளவு பெரிய விஷயம். அது நீங்கள் செய்த தவறு இல்லையா? 2 தவறு தான் சொல்லியிருக்கேன். இன்னும் பட்டியலிட்ட தாங்க மாட்டேங்க. என்ன தவறு செய்து விட்டோம் என்று கேட்கிறீர்களே, நியாயம் இல்லையா? இது என்ன நியாயம்? அப்புறம் புதுசாக ஒருத்தர் நடிகர் விஜய்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. உங்கள் கட்சியில் கிளை கழகம் இருக்கிறதா? அமைப்பு இருக்கிறதா? செல்போன் மட்டும் இருக்கு. எல்லாம் 2வது இடம், அந்த இடம், இந்த இடம், எத்தனை நடிகர்கள் 2வது இடம் 3வது இடம் சொல்லிட்டு போனாங்க. அவங்கெல்லாம் எந்த நிலைமைக்கு ஆளானார்கள் எண்ணி பாருங்கள். எந்த நிலைக்கு போனார்கள் அவர்கள் எல்லாம் எண்ணி பாருங்கள். ஆக நீங்கள்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உரசி பார்க்க வேண்டாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 3வது அத்தியாயமாக 3வது கட்ட தலைவராக விளங்குகிற அருமையர் எடப்பாடியார் அவர்கள் இந்த இயக்கத்தை எத்தனையோ சிரமமும் இன்னல்களும் பட்டு இந்த இயக்கத்தை தன்னந்தோல் அமைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டிருக்கிற இந்த வேலையிலே இதையெல்லாம் நீங்கள் சாதாரணமாக கருதிவிடக் கூடாது என்பதைத்தான் நீங்கள் எண்ணி பார்க்க மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.